கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இருந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். புத்தியுள்ள ஆராதனையாக நம் முழு சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இணங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நாம் பெற்றிருக்கிற அனைத்தும், நம் ஆவிக்குரிய வரங்கள், நம் ரட்சிப்பு உட்பட அனைத்தும் தேவனுடைய கிருபையினால் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 12ஆம் அதிகாரம் 3 - 8 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிருபத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று ஏற்கனவே பார்த்தோம். முதல் 11 அதிகாரங்களில் ரட்சிப்பு குறித்த இறையியல் அடித்தளத்தை அமைத்துவிட்டு கடைசி 5 அதிகாரங்களில் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரங்கள் வரை நடைமுறை போதனைகளால் நிறைந்துள்ளது. குறிப்பாக ஆவியின் வரங்கள், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல், ஒருவரை ஒருவர் நேசித்தல், மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது பற்றி, உணவு சட்டங்கள் போன்ற பல நடைமுறை பாடங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த எல்லா நடைமுறை ஆலோசனைகளுக்கும் முதன்மையாக ஆவியின் வரங்களை குறித்து விளக்குவதிலிருந்து இப்பகுதியை பவுல் தொடங்குகிறார். இங்கு வரங்கள் என்ற வார்த்தையை குறிப்பிட காரிஸ்மேட்டா என்ற கிரேக்க வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். கரிஸ்மேட்டா என்றால் கிருபையுள்ள ஈவு என்று பொருள். எனவே தேவன் கொடுக்கிற கிருபையுள்ள ஈவு என்ற அர்த்தத்தில் நாம் ஆவிக்குரிய வரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் திருச்சபையின் பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுகிற கிருபையின் வரம் ஆவிக்குரிய வரங்கள். நாம் பரலோகம் போவது மட்டுமே நம்முடைய லெக்காக இருக்குமானால் நமக்கு வரங்கள் தேவையில்லை. ஆனால் நாம் மற்றவர்களையும் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் நமக்கு வரங்கள் தேவை. எனவே வரங்கள் பொதுவாக நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் திருச்சபையின் பக்தி விருத்திக்காக நமக்கு கொடுக்கப்படுபவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமான பாத்திரங்களாக இருப்பதற்கு வரங்கள் தேவையில்லை. ஆனால் நாம் பயனுள்ள பாத்திரங்களாக இருப்பதற்கு வரங்கள் தேவை. தேவன் நம்மை ரட்சித்ததன் நோக்கம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதும் தேவனுக்கு உபயோகமானதுமான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று கூறுகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான பாத்திரம், ஹோலி அண்ட் யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர். நாம் தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருப்பதற்காகவே தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். எனவே பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதும்போது நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த கருவிகளை, டூல்ஸ் பற்றி எழுதுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையிலும் ரோமாபுரி விசுவாசிகளுக்கும் இருந்த பிரச்சனை, விசுவாசிகள் சில வரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற வரங்களை புறக்கணித்தார்கள். குறிப்பாக கவர்ச்சிகரமான வல்லமை வரங்களை விரும்பி சேவை வரங்களை, ஊழிய வரங்களை உதாசீனம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட நலன்களுக்காக, தங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக வரங்களை பயன்படுத்தினார்கள். எனவே பவுல் வரங்களை குறித்த சில திருத்தமான போதனையை ரோமாபுரி விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஆவிக்குரிய வரங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற 4 அடிப்படை சத்தியங்களை இப்பகுதியிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். 1, நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், தேவன் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். தேவன் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். God gives all believers spiritual gifts. 3ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே
தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப, ஆங்கிலத்தில் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இதே கருத்தை பவுல் மற்ற நிருபங்களிலும் குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு எபேசியர் 4:7 எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். இதே கருத்தை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடும் போது 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த வசனங்களில் அவனவனுக்கு என்ற வார்த்தை அழுத்தமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் விதிவிலக்கில்லாமல் குறைந்தபட்சம் ஒரு வரமாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரங்கள் இல்லாமல் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக நிறைவேற்றிய இரட்சிப்பின் கிருபையை அவருடைய மரணத்தின் மூலம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவருடைய சபையை கட்டி எழுப்புவதில் பங்குள்ளவர்களாகிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் நமக்கு பங்கில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ஒரு குற்றம். அது நம் அறியாமையின் வெளிப்பாடு. சபையின் பக்தி விருத்திக்கு அத்தியாவசியமான குறைந்தபட்சம் ஒரு வரத்தையாவது தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய பிரச்சனை வரங்களின் பற்றாக்குறை அல்ல, ஆனால் நாம் பெற்றிருக்கும் வரங்களை குறித்த அறிவில்லாமல் இருப்பதுதான் இன்றைய பிரச்சனை. ஆனால் எல்லாரும் ஒரே வரத்தை பெற்றவர்களா? இல்லை. 6ஆம் வசனத்தில் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய திறமைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வரங்களை தேவன் கொடுக்கிறார். இதே கருத்தை இயேசு சொன்ன தாலந்துகளின் ஓமையிலும் பார்க்கிறோம். மத்தேயு 25:15 அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனால் அந்த வித்தியாசம் திறமையின் அடிப்படையிலே ஒழிய பாரபட்சத்தின் அடிப்படையில் அல்ல. எனவே வரங்கள் ஆவியானவரால் தனி நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் மனத்தாழ்மையுடன் பயன்படுத்த வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம். நாம் கற்றுக்கொள்ளுகிற 2வது பாடம், வரங்கள் ஏராளம், ஆனால் ஒவ்வொரு வரமும் தனித்துவமானது, சிறப்பு வாய்ந்தது. வரங்கள் ஏராளம், ஆனால் ஒவ்வொரு வரமும் தனித்துவமானது, சிறப்பு வாய்ந்தது. Gifts are numerous, but each gift is unique and special. இந்த சத்தியத்தை விளக்க பவுல் உடல் உருவகத்தை பயன்படுத்துகிறார். 12ஆம் அதிகாரம் 4-6 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களான படியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம் என்னும் மிகப்பெரிய சத்தியத்தை இங்குதான் பவுல் முதலாக கூறுகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை ஒரு சரீரத்தை போல செயல்பட வேண்டும், ஒரு இயந்திரத்தை போல அல்ல. ஒரு சரீரத்தின் அவயவங்கள் எப்படி ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமான செயல்களுக்காக வித்தியாசமான திறமைகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல விசுவாசிகள் ஒரே வரத்தை பெற்றவர்களாக இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பவுல் பயன்படுத்தும் சரீரம் என்ற உருவகத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு சரீரத்தில் கண் கேட்கும் திறமையோடு இருக்க வேண்டும் என்றோ அல்லது காது காணும் திறமையோடு இருக்க வேண்டும் என்றோ நாம் எதிர்பார்ப்பதில்லை. நாம் கைகளால் நடக்க வேண்டும் என்றோ அல்லது கால்களால் பொருட்களை எடுக்க வேண்டும் என்றோ எதிர்பார்க்க மாட்டோம், இல்லையா? அதே போல சபையின் எல்லா விசுவாசிகளும் ஒரே மாதிரி செயல்பட வேண்டும், ஒரே வரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு.
இன்று பெரும்பாலான நேரங்களில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் மற்றவர்களுடைய வரங்களை நாம் காப்பியடிக்க நினைப்பதுதான். மற்றவர்களைப் போல வரங்கள் நமக்கு வேண்டும் என்ற ஆசையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத இடங்களில் மூக்கை நுழைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்த தவறுகிறோம். ஒருமுறை காட்டில் உள்ள மிருகங்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் திறமைகளை மேம்படுத்த முடிவு செய்து அதற்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்து ஒரு பாடத்திட்டத்தை தயாரித்தார்கள். பாடத்திட்டத்தில் நீச்சல் பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, மரம் ஏறுதல் மற்றும் பறப்பதற்கான பயிற்சிகள் இடம்பெற்றன. அதாவது நீச்சல் தெரியாத விலங்குகள் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும், மரம் ஏற தெரியாத விலங்குகள் மரம் ஏறும் பயிற்சி பெற வேண்டும், பறக்க தெரியாத விலங்குகள் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. பயிற்சியின் முடிவில் என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இதுவரை சிறந்த நீச்சல் வீரனாக இருந்த வாத்து எப்படி மரம் ஏறுவது, எப்படி ஓடுவது, எப்படி பறப்பது என்று கற்றுக்கொள்ள நேரம் செலவழித்து தன்னுடைய நீந்தும் திறனை இழந்து போனது. அதே போல ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரனாக இருந்த முயல் தன் பெரும்பாலான நேரத்தை நீச்சல் வகுப்பில் செலவழித்து ஓடுவதற்கான திறனை இழந்தது. அதே போல மரம் ஏறுவதில் படு கில்லாடியான அணிலுக்கு அதன் பயிற்சியாளர்கள் நீந்தவும் பறக்கவும் கற்றுக் கொடுக்க மணிக்கணக்கில் நேரம் செலவிட்டதால் கடைசியில் எப்படி மரம் ஏறுவது என்பதையே அணில் மறந்து போனது. இது வேடிக்கையாக இருந்தாலும் இதுதான் இன்று பெரும்பாலான சபைகளில் நடக்கும் உண்மை. நமக்கு கொடுக்கப்படாத வரங்களை பயிற்சி செய்ய முயற்சி செய்கிறோம். அதன் விளைவாக நாம் சிறப்பாக செய்யக்கூடியதை செய்யாமல் இருந்து காலப்போக்கில் அதை செய்யும் திறனை இழந்து விடுகிறோம். இதன் காரணமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பாதிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்களில் வெறும் 9 வரங்கள் மட்டுமே உண்டு என்பது ஒரு தவறான புரிதல். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களில் பவுல் 9 வரங்களை பட்டியலிடுவதனால் வெறும் 9 வரங்கள் மட்டுமே உண்டு என்று கருதுவது தவறு. காரணம், பவுல் ஆவிக்குரிய வரங்களின் பட்டியல்களை பல இடங்களில் குறிப்பிடுகிறார். குறிப்பாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் பவுல் ஆவிக்குரிய 7 வரங்களை பட்டியலிடுகிறார். அதே போல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களில் 8 வரங்களை குறிப்பிடுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேறு 5 வரங்களை குறிப்பிடுகிறார். இங்கு எங்குமே பவுல் இவைகள் தான் தேவனுடைய வரங்கள் என்று ஒரு முழுமையான முடிவு பெற்ற பட்டியலை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் புதிய புதிய வரங்களை அவர் சேர்த்துக் கொள்கிறார். சில வரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டியல்களில் இடம்பெற்றிருந்தாலும் இங்கு சொல்லப்பட்ட எல்லா வரங்களையும் பட்டியலிட்டால் 9 அல்ல 19 அல்ல கூடுதல் வரங்களை நாம் பார்க்க முடியும். ஆக 9, 19, 90 நாம் ஆவிக்குரிய வரங்களை எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை. தேவன் தன் ஞானத்தில் எத்தனை வரங்களை விசுவாசிகளுக்கும் தர முடியும். எனவே வரங்கள் ஏராளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ குறிப்பிட்ட ஒரு வரம் மட்டும்தான் ஆவியின் வெளிப்பாடு என்று நினைத்து மற்றவருடைய வரங்களை நகலெடுக்க முயற்சிப்பது தவறு. சவுல், தாவீது உதாரணங்களை பாருங்கள். தாவீது கவனை பயன்படுத்துவதில் திறமையானவன். சவுல் இராணுவ கவசங்கள் பயன்படுத்துவதில் திறமையானவன். கோலியாத்தோடு யுத்தத்திற்கு போகும்போது சவுலின் இராணுவ கவசங்கள் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் யுத்த களத்தில் சவுலின் இராணுவ கவசங்கள் தனக்கு பொருந்தாது என்பதை தாவீது சரியாக புரிந்து கொண்டார். சவுலை காப்பியடித்து கோலியாத்தை முறியடிக்க சவுலின் கவசத்தை தாவீது பயன்படுத்தி இருந்தால் தோற்று போயிருப்பார். அதிர்ஷ்டவசமாக தாவீது இதை புரிந்து கொண்டு சவுலின் கவசத்தை புறக்கணித்து தனக்கு பழக்கமான கவனை எடுத்து சென்றான், வெற்றி பெற்றான். சவுலுக்கு கொடுக்கப்பட்டது சவுலுக்கு பொருந்தும், தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது தாவீதுக்கு பொருந்தும். இதை மாற்றி பயன்படுத்த முயற்சிப்பது, காப்பி அடிப்பது, மற்றவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது வேலைக்காகாது, தோற்று போய்விடுவோம். அது பரீட்சையில் நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்க முயற்சிப்பது போன்றது. நிச்சயமாக தோல்வி அடைவோம். பவுல் பயன்படுத்தும் சரீரம் என்ற உருவகத்தை இதற்கு பயன்படுத்தினால், தேவன் உங்களை மூக்காக செயல்பட அழைத்திருந்தால் நீங்கள் கண்ணாக செயல்பட முயற்சிக்காதீர்கள்.
தேவன் உங்களை காதாக செயல்பட அழைத்திருந்தால் வாயாக செயல்பட முயற்சிக்காதீர்கள். இதுதான் இன்றைய பிரச்சனை. எல்லாரும் ஒரே மாதிரியான வரங்களை, கவர்ச்சியான வரங்களை செயல்படுத்த விரும்புகிறோம். ஆனால் ஒரு சரீரம் ஆரோக்கியமா இருக்க எல்லா அவயவங்களும் சேர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 20 வசனங்களில், சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஒரு கிரிக்கெட் போட்டியின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், போட்டியில் வெற்றி பெற ஒரு அணி சமநிலையில் இருக்க வேண்டும். அதில் பந்து வீச்சாளர், பந்தை அடிப்பவர், பந்தை தடுப்பவர், விக்கெட் கீப்பர், பயிற்சியாளர் என்று எல்லா திறமையும் உள்ள வீரர்கள் அந்த அணியில் இருக்க வேண்டும், இல்லையா? ஒரு அணியில் எல்லாரும் பேட்ஸ்மேன்கள் அல்லது எல்லாரும் பந்து வீச்சாளர்கள் அல்லது விக்கெட் கீப்பர்கள் அல்லது ஃபீல்டர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு சிறந்த வீரர்களாக இருந்தாலும் அந்த அணி பரிதாபத்திற்குரிய அணியாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் ஒரு சபையில் எல்லாரும் ஒரே வரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதும் பரிதாபத்திற்குரியது. சில இடங்களில் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். சில இடங்களில் தீர்க்க தரிசன வரம் தான் சிறந்த வரம் என்பது போல முன்னிறுத்தப்படுகிறது. சில இடங்களில் எல்லாரும் போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள் அல்லது எல்லாரும் குணமாக்கும் வரத்தை உடையவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். ஆக கடைசியில் எதிரணி, சாத்தானின் அணி வெற்றி பெறுகிறது. அதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். வரங்கள் பல உண்டு என்ற அறியாமையும், எல்லா வரங்களும் ஒரே ஆவியானவரால் ஒரே தேவனால் அருளப்படுகிறது என்ற புரிதலும் இல்லாமல் இருப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த அறியாமையின் விளைவு நம்மில் பெரும்பாலானோர் தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை அற்பமா எண்ணி அதை பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறோம். காரணம், நம்முடைய வரங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் பெற்றிருக்கும் வரங்கள் தாழ்வானவை, கவர்ச்சியற்றவை என்று நினைக்கிறோம். விளைவு, நம்முடைய வரங்களை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறோம். எனவே வரங்கள் ஏராளம், ஒவ்வொன்றும் தனித்துவமானது, சிறப்பு வாய்ந்தது என்ற புரிதல் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, தேவன் வரங்களை கொடுப்பதன் நோக்கம் நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்காக. The purpose of gifts is to serve one another. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். வரங்கள் நமக்கு நாமே பயன்படுத்துவதற்கு அல்ல, நம்முடைய சுய விளம்பரத்துக்காக, சுய திருப்திக்காக பயன்படுத்த அல்ல. வரங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இதே சத்தியத்தை பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வரங்களை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களில் ஒன்று, வரங்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பயன்படுத்துகிறதா என்று மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் என்று கூறுகிறார். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஒரு வரம் சக விசுவாசிகளை விசுவாசத்தில் கட்டியெழுப்ப உதவவில்லை என்றால், அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பயன்படவில்லை என்றால், அது தேவனுடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்கு பயன்பெறவில்லை என்றால், அது ஆவிக்குரிய வரம் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது தேவனை மகிமைப்படுத்தும் செயல் அல்ல என்பதை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். சபையின் பக்தி விருத்திக்கு அல்லாமல் நம்முடைய சுய மேன்மைக்காக வரங்களை பயன்படுத்தினால் நாம் வரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறோம் என்ற அர்த்தம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் பவுல் பட்டியலிடும் வரங்களின் பட்டியலை பாருங்கள். தீர்க்க தரிசனம், ஊழியம், போதித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், முதலாளித்துவம் அல்லது தலைமை தாங்குதல், இரக்கம் செய்தல், இவை எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படுகிற வரங்கள்.
குறிப்பாக தீர்க்கதரிசி என்ற வார்த்தை இன்னொருவருக்காக பேசுபவர் என்று அர்த்தப்படுகிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொல்பவர். ஒரு தீர்க்கதரிசி தன்னை மேன்மையாய் காட்டிக்கொள்வதற்கு மிகைப்படுத்திய காரியங்களை சொல்வதல்ல தீர்க்க தரிசனம். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தண்டனைக்கு தப்ப வேண்டும் என்ற உணர்வோடு தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே போல பவுல் இங்கு குறிப்பிடும் இரண்டாவது வரம் ஊழியம் செய்யும் வரம். இது பிறருக்கு வேலை செய்வது, சேவை செய்வது என்ற அர்த்தம் கொள்ளும் டயக்கோனியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இன்னொருவருக்கு செய்யும் எந்த உதவியையும் ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவேதான் டயக்கோனியா என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சில இடங்களில் உதவி என்றும் சில இடங்களில் ஊழியம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதே போல பவுல் மூன்றாவதாக குறிப்பிடும் போதிக்கும் வரம் மற்றவர்களின் பக்தி விருத்திக்கென்று அறிவுரை கூறுவதை குறிக்கிறது. பட்டியலில் 4வது இடம்பெறும் புத்தி சொல்லுதல் என்ற வரம் பாராகாலியோ என்ற கிரேக்க வார்த்தையின் மொழிபெயர்ப்பு. இதற்கு ஆறுதல் படுத்துவது, தேற்றுவது என்று பொருள். இதே வார்த்தையில் இருந்து தான் தேற்றரவாளன் என்ற பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை குறிக்கும் சொல்லும் வருகிறது. அதே போல பவுல் 5வதாக குறிப்பிடும் வரம் பகிர்ந்து கொடுத்தல், தேவையோடுள்ள மக்களுக்கு உதவி செய்வது, கான்ட்ரிபியூட்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். பவுல் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று கூறுகிறார். பவுல் 6வதாக குறிப்பிடுவது முதலாளியாயிருத்தல். இது தலைமைத்துவ வரத்தை குறிக்கிறது. இது நடத்துதல், ஆளுகை செய்தல், மேலாண்மை செய்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம். பவுல் இறுதியாக குறிப்பிடும் வரம் இரக்கம் செய்யும் வரம். இன்னொருவருக்காக பரிதவித்து அவருக்கு உதவி செய்வது. இவை எல்லாம் தீர்க்க தரிசனம், ஊழியம், போதித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், தலைமை தாங்குதல், இரக்கம் செய்தல் எல்லாம் பிறரை மையமாக வைத்து செயல்படும் வரங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் சபையையும் சக விசுவாசிகளையும் கட்டியெழுப்ப அவர்கள் பக்தி விருத்தி ஏற்பட உதவவில்லை என்றால் நாம் வரங்களை தவறாக பயன்படுத்துகிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் பயன்படுத்துகிற சரீர உருவகத்தில் ஒரு கண்ணின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், நம்முடைய சரீரத்தில் கண் இருப்பதன் நோக்கம் அது பார்க்கும் பொருள்களின் அழகையும் வண்ணங்களையும் வடிவங்களையும் தனக்குத்தானே ரசித்துக் கொண்டிருப்பதற்கு அல்ல. நம் வழியில் நம்மை காயப்படுத்தும் விஷயங்களில் நம்மை எச்சரிக்கவும் மற்ற அவயவங்கள் சீராய் செயல்பட உதவுவதற்குமே கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் எல்லா அவயவங்களும் சரீரத்தின் மொத்த ஆரோக்கியத்திற்கு அவைகள் பாடுபட வேண்டுமே ஒழிய தங்கள் சுய திருப்திக்காய் செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் சரீரம் பலவீனமாகிவிடும். இன்று நாம் மிகவும் சுதந்திரமான சுயநல யுகத்தில் வாழ்கிறோம். சுயம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறிப்போயிருக்கிறது. நானும் என்னுடைய நலன்களும் என்பதுதான் இன்று முன்னுரிமையாக பார்க்கப்படுகிறது. இதே கலாச்சாரம் வரங்களை பயன்படுத்துவதிலும் புகுத்தப்பட்டு விட்டது. ஆனால் வரங்களை பயன்படுத்துவதற்கு பவுல் பரிந்துரைக்கு முக்கிய வழிகாட்டி ஒருவருக்கொருவர் சார்ந்து இணைந்து பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். நாம் தனித்தனியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவின் அதே மீட்பின் கிரியை கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் நம்மை இணைத்திருக்கிறது என்பதும் உண்மை. எனவே நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் உறுப்புகள் என்று சிந்தித்து இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி இணைந்து செயல்பட தவறுவதன் விளைவு தலையாகிய கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது, சபையாகிய சரீரம் பிளவுபடுகிறது, அவயவங்களாகிய நாம் பலவீனப்படுகிறோம். நம் வரங்களை நாம் திருச்சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்தாவிட்டால் இழப்பு இரட்டிப்பாகும். அது ஒரு தனிப்பட்ட இழப்பு. தேவன் அந்த வரங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடலாம். செயல்படாமல் இருக்கிற உடல் உறுப்பு செயலிழந்து போவது போல வரங்களும் செயலிழந்து போகலாம். இரண்டாவது, அது ஒரு பொதுவான இழப்பும் கூட. ஒரு உறுப்பாகிய நாம் செயல்படாவிட்டால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பலவீனப்படும். அதற்கு நாம் காரணமாகி விடுகிறோம். எனவே வரங்களை சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்த வேண்டும். கடைசியாக 4வதாக சரீர உருவகம் நமக்கு கற்பிக்கும் மற்றொரு பாடம், கவர்ச்சியற்ற வரங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். Do not underestimate the less spectacular gifts. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் பவுல் குறிப்பிடும் வரங்களின் பட்டியலை ஒரு முறை கூட பாருங்கள். இந்த பட்டியலில் உள்ள 8ல் 7 வரங்கள் கவர்ச்சியற்ற வரங்கள். ஊழியம், போதித்தல், உபதேசம், கொடுத்தல், வழிநடத்துதல், இரக்கம் செய்தல், இவையெல்லாம் கவர்ச்சியற்ற வரங்கள். இந்த பட்டியலில் உள்ள ஒரே அற்புதமான வரம் தீர்க்க தரிசனம்.
வேண்டுமென்றே பவுல் குணப்படுத்துதல், அந்நிய பாஷைகள், அற்புதங்கள் போன்ற பிற அற்புதமான வரங்களை குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டார். காரணம், ரோமாபுரி திருச்சபை சூழலில் ஊழிய வரங்கள் அல்லது சேவை வரங்கள் அதிகம் தேவைப்பட்டது. எனவே சேவை சார்ந்த வரங்களை அவர் முக்கியமாக குறிப்பிடுகிறார். மற்ற பட்டியல்களிலும் இதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களில் உள்ள பட்டியலில் 9 வரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம் என்ற சாதாரண வரங்களை குறிப்பிட்டுத்தான் அந்த பட்டியலை பவுல் தொடங்குகிறார். எல்லாரும் கவர்ச்சிகரமான குணமாக்கும் வரங்களுக்கும் தீர்க்க தரிசன வரங்களுக்கும் ஆசைப்பட்டால் பிறகு யார் தான் சேவை வரங்களை செயல்படுத்துவது? எல்லாரும் கையாக இருக்க ஆசைப்பட்டால் யார் தான் காலாக இருப்பது? எனவே உயர்ந்தது தாழ்ந்தது, சிறந்தது சிறப்பற்றது, வல்லமை வரங்கள் சாதாரண வரங்கள் என்று வேறுபாடுகள் கூடாது என்பது பவுலின் வாதம். இன்னும் சொல்ல போனால் ரோமாபுரி திருச்சபையை போல இன்றும் சேவை வரங்கள் தான் அதிகமாக தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு ஊக்குவிக்கும் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இன்று நமக்கு எத்தனை அவசியம். நம்ம எல்லாருக்கும் பவுலை பற்றி தெரியும். ஆனால் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா பவுலை உற்சாகப்படுத்தி அப்போஸ்தலர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைக்காமல் இருந்திருந்தால் பவுல் இவ்வளவு சிறப்பாய் ஊழியம் செய்ய வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். பவுல் 13 நிருபங்களை எழுதினார். பர்னபா எதுவும் எழுதவில்லை. ஆனால் பர்னபாவின் ஊக்குவிக்கும் வரம் இல்லாமல் பவுலின் எழுதும் வரம் இல்லை. அதே போல இரக்கம் செய்கிற வரம், பகிர்ந்து கொடுக்கும் வரம், உபசரிக்கும் வரம், யாருக்கு வேண்டும் இந்த வரங்கள்? இந்த உலகம் இருக்கும் சூழலில் இவைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது? அற்புதம் இல்லை என்றால் வல்லமை இல்லை, ஆவி இல்லை என்பதெல்லாம் வேதத்திற்கு புறம்பான போதனை. அந்நிய பாஷை அல்லது தீர்க்க தரிசனம் மட்டும்தான் வரங்கள், ஆவியின் வெளிப்பாடு என்று நினைப்பது தவறு. யோவான் ஸ்நானன் அற்புதங்கள் செய்த எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டிருந்தார் என்று தேவதூதன் சாட்சி கொடுக்கிறார். இயேசுவின் சாட்சிப்படி தீர்க்கதரிசிகளில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் ஒருவனும் இருக்கவில்லை. ஆனால் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டிருந்த யோவான் ஸ்நானன் எந்த அற்புதமும் செய்யவில்லையே. அவர் அற்புதங்களை செய்யவில்லை, ஆனால் அவர் பிரசங்கிக்க ஒரு செய்தி அவருக்கு இருந்தது. பரிசேயரும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறும் அளவுக்கு அவரால் வல்லமையாக பிரசங்கிக்க முடிந்தது. தேவனுக்காக அசாதாரண காரியங்களை செய்த எந்த அருட்பணியாளர்களின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேவிட் லிவிங்ஸ்டன். அற்புதங்கள் இல்லை, ஆனால் ஆப்பிரிக்காவின் இருண்ட காடுகளுக்கு சென்று அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடினார். அன்னை தெரசா. அற்புதங்கள் இல்லை, ஆனால் எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய இரக்கத்தின் வரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வில்லியம் கேரி. அற்புதங்கள் இல்லை, ஆனால் உடன்கட்டை ஏறுதல் போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக போராடி மக்களை மீட்புக்கு நேராக வழிநடத்தினார். வேதாகம் மொழிபெயர்ப்பில் அவரை போல யாரும் அத்தனை தீவிரமாய் செயல்படவில்லையே. இவர்கள் எல்லாம் அற்புதத்திற்கு பின்னால் போயிருந்தால் தேவனுடைய சபை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கும் இல்லையா? நாம் எல்லா வரங்களையும் சமமாக மதிக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் செயல்பட முடியும். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். We are parts one of another, mutually dependent on one another. நமது உடலில் உள்ள ஒரு உறுப்பு நமது உடலின் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் தேவைப்படுவது போலவே ஆவிக்குரிய உடலில், அதாவது சபையின் ஒரு உறுப்பினருக்கு அவ்வுடலின் மற்ற எல்லா உறுப்பினர்களும் தேவையாக இருக்கிறார்கள். முக்கியமற்ற உறுப்பினர்கள் என்று யாரும் இல்லை, முக்கியமற்ற வரங்கள் என்று எதுவும் இல்லை. கடைசியாக நாம் வரங்களை பயன்படுத்தும் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் போதிக்கும் வரம் பெற்றிருக்கிறேன், எனவே நான் இரக்கம் செய்ய தேவையில்லை, அல்லது நான் புத்தி சொல்லும் வரம் பெற்றிருக்கிறேன், எனவே நான் கொடுக்க தேவையில்லை என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. நாம் பிரதானமாக ஒரு வரத்தை பெற்றிருப்பதால் மற்றவைகளை செய்ய தேவையில்லை என்ற அர்த்தம் அல்ல. காரணம், நாம் எல்லாருமே இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதையும் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற வரங்கள் தேவன் நமக்கு கொடுத்த பரிசு. எனவே நாம் அதை சரியாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாருக்காவது ஒரு பரிசை கொடுத்து அந்த நபர் அந்த பரிசை பயன்படுத்தாமல் இருப்பதை பார்த்தால் எப்படி உணர்வோமோ அதே போலதான் ஆண்டவரும் உணர்வார். கிறிஸ்து இயேசு சிலுவையில் நமக்காக நிறைவேற்றிய இரட்சிப்பின் வரத்தை அவருடைய மரணத்தின் மூலம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவதில் பங்குள்ளவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை நாம் ஒப்புக்கொள்கிறோமா?
அதை தேவன் விரும்புகிறது போல பயன்படுத்த நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் செய்கிறோமா? அப்படி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.